இது பார்த்துக்கிட்டு வந்து மதுரையிலேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வீடியோ. லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு மதுரையிலேருந்து சென்னை வரும்போது எடுத்த வீடியோ இது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஃப்ளைட் வந்துட்டு டாக்ஸி வேலை இருந்துட்டு போயிட்டு ரன்வே என்டர் ஆகிடுச்சு. என்டர் ஆகி அப்படியே யூட்டர்ன் எடுக்கும் பாருங்கள். திருப்பி யூட்டர்ன் எடுத்து அப்புறம் அந்த ரன்வே ஃபுல்லாக ஓடி அப்புறம் மேலே டேக் ஆஃப் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் சொல்கிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ சேனலில் வீடியோ இருக்குது. அதாவது மதுரை இந்த ஃப்ளைட் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். போயிட்டு இந்த வீடியோ லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன்னா பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தேன் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த பார்த்தீங்களா ஃப்ளைட் வந்துட்டு யூட்டர்ன் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா யூட்டர்ன் எடுத்து அந்த திருப்பி வந்துட்டு நேராக பொசிஷன் வந்துட்டு இப்படி ஃபுல்லாக வந்து டேக் ஆஃப் ஆவாங்க. மேலே போனதுக்கப்புறம் கீழே மதுரையோடைய ஃபுல் வியூ அப்படியே பார்க்க செமையாக இருக்கும். ஒரு பெரிய கிராமம் மாதிரி இருக்கும். அதோட வீடியோவும் நான் வச்சுருக்கேன். அது வந்து இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைமில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பிடிக்கும் நம்புகிறேன். பாருங்கள் யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் யூட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஃபுல் த்ரோட்டில் பண்ணி அப்படியே டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இது ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. மதுரை டு சென்னை அந்த ஆஃப்டர்நூன் டைமில் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நினைக்கிறேன். 1 மணி அந்த 1:30 மணி டைமில் டேக் ஆஃப் ஆகிற ஃப்ளைட்டு. 2 மணிக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி மதுரைக்கு வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு 5 மணிக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். 4:30 மணிக்கு 5 மணிக்கு போச்சு. அந்த டைமில் போச்சு. சரியா ஆகும் எத்தனை மணிக்கு போச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா நல்லா இருக்குது. பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே பாருங்களேன். இந்த பாருங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. பொசிஷன் வந்துட்டு த்ரோட்டல் கொடுக்குறாங்க. வீடியோ ஷேக்காதா? வீடியோ ஷேக்காச்சுனாலே ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ஃபுல் த்ரோட்டலில் போகிறன்னு அர்த்தம் ஃப்ளைட்டு. யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகாதவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் கூடிய சீக்கிரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பார்த்தீங்களா இந்த டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆகின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஆமாம் இந்த டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறாங்க. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஓகே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி இப்போ அந்த மதுரை ஏர்போர்ட் கீழே தெரியும் பாருங்கள். மதுரையோடைய அந்த ஏர்போர்ட் டெர்மினல்லாம் கீழே என்னாலே போயிடுச்சு. ஓகே அது வந்து ரோடு அந்த ரிங் ரோடு வரும்ல, அந்த அருப்புக்கோட்டை ரோடு, அந்த ரோடு இது அப்படியே மதுரைக்கு மேலே போயிடுச்சு. பார்த்தீங்களா மதுரையோட பச்சை பசேல்னு வயல்வெளியெல்லாம் தெரியுது. பார்த்தீங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த லிங்க்கில் போய்ட்டு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பார்த்தீங்களா மதுரை கீழே எப்படி பார்த்தீங்களா பச்சை பசேல்னு தெரியுது. நான் வந்தப்போ மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால் மதுரை வந்து கீழே பச்சை பசேல்னு இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.